இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் பேதிகர். இன்று நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இது ஒரு காணொளியில் பார்த்த ஒரு வீடியோ, ஒரு சின்ன வீடியோ. அது அந்த காணொளியில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய பசங்க என்ன பண்ணுறாங்க, புகைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிரவுண்டில் புகைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை ஒரு பள்ளி மாணவன், சின்ன பையன், குட்டி பையன் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த புகைப்பிடிக்கும் செயலில் இவன் ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுறான், போயிட்டு அவங்க அப்பாவுடைய அந்த சிகரெட்டை திருடிட்டு வரான். திருடிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் இவன் என்ன பண்ணுறான், உட்காந்து அதை புகைப்பிடிப்பது வந்து காட்சி. சகோதரர்களே, நம்முடைய செயல், நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாமே வச்சுக்கலாம். பிறருக்கு நல்லது செய்தோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. நீ மற்றவங்க நல்லது செய்யாமல் போ, அவங்க கெட்டதை செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய நமக்கு ஒரு புண்ணியம். அது நீ நல்லது செய்யாமல் போகணும், யாரும் கேட்க போது கிடையாது. உன்னால் முடியல, வாய்ப்பு இல்லை, செய்யலை, ஓகே, அது ஒரு பெருசு இல்லை. ஆனால் பிறர் தீமை செய்ய நாம் தூண்டுகோலாக இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து நல்லது கற்றுக்கலன்னா விடுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மை பார்த்து இன்னொருவர்கள் தீமையை கற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கருத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்கவிருக்கிறோம். ஏசப்பா எருசலேம் நகரை பற்றி சொல்லுவார். எருசலேமே இறை வாக்கினரை கொல்லும் நகரேன்னு சொல்லுவார். தாவீது ராஜா காலத்தில் இந்த சீயோன் மலையில், எருசலேம் அந்த நகரத்தில் ஆண்டவருடைய கோயிலை கட்டும் பொழுது என்ன ஆட்டம், என்ன பாட்டம், மகிமையான நகரமாக திகழ்ந்த அந்த நகரம், திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவாங்க பாருங்க, நாங்கள்லாம் எருசலேமை நோக்கி நாங்கள் வணங்குறோம், போற்றுறோம், புகழோன்னு சொல்லிட்டு அப்படி புகழோடு இருந்த அந்த எருசலேம் நகரம் ஏசப்பா வருகையின் முன்பு சீரழிந்து காணப்பட்டது. என் தந்தை நிலத்தை கல்வர் முகையா மாத்திட்டீங்களா பாவிகான ஏசப்பா சொல்லு என்றால் தீமையின் இருப்பிடமா மாறிப்போச்சு. பிறருக்கு தீமையை சொல்லி கொடுக்க மாறிப்போச்சு. சொல்ல பாருங்க, நம்ம எருசலேமே நீ கல்லின் மேல் கல் இராதபடி அழிக்கப்படுவாய் என்றால் உன்கிட்ட வந்து தீமையை தான் கற்றுக்கிட்டு போகிறாங்க, நன்மையை கற்றுக்கிட்டு போல. ஆண்டவர் கோபம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்று பாருங்க பார்ப்போம். மத்தேயு 18:6 இவ்வாறு வரும், என் மீது நம்பிக்கை கொண்ட இச்சின்னஞ்சிறியோருள் ஒருவரையேனும் பாவ வழிக்கு கொண்டு போன வச்சிங்களேன், அந்த கொண்டு போகிறவனை என்ன பண்ணுமா, கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி கடலில் போட்டு அமிழ்த்தணுமா. ஏனென்றால் ஒருத்தவன் தீமை செய்ய நம்ம தூண்டுதலாக இருக்கலாமா? சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பார்க்கணும். அதாவது நீ நல்லது செய்கிறீங்க, அது கவலை கிடையாதுயா. நீ மற்றவங்களுக்கு போய் கற்பிக்க வேண்டாம், போதிக்க வேண்டாம், நீ அப்படியே வேண்டாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பிறர் தவறு செய்ய நான் காரணமாக இருக்கக்கூடாது. பகுதி வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 18:6, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் ஒருவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்க விட்டு ஆழ் கடலில் அமிழ்த்து விடுவது அவருக்கு நல்லது. கடலில் போய், ஏன்னா அப்படிப்பட்டவங்க வாழோட அவசியமே கிடையாது. ஒருத்தவனுக்கு அவன் அப்படியே விட்டு அப்படியே இருந்துருவான், அவனுடைய படிப்பை அவன் பார்த்துக்குவான். நீ அவனுக்கு பாவம் செய்ய தூண்டுதலாக நீ இருக்காது. அவன் 4 பாவம் செய்கிறான், நீ உன் காரணமாக 40 பாவம் அவன் செய்ய வச்சிடாது. சரிங்களா? நம்ம கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. இன்றைக்கு வாசகம், முதல் வாசகத்தை பாருங்கள். இன்னைக்கு முதல் வாசகம் ரோமை நகரை
யோவான் என்ன பண்ணுறாரு, பாபிலோனுக்கு உருவகமாக சொல்கிறார் ரோமை நகரம். பாபிலோன் எவ்வளவு கொடுமையானதாக தெரிஞ்சுச்சோ அதற்கு ரோமை நகரம் சலைச்சதே கிடையாது. சொல்ல பாருங்க, பாபிலோன் என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கல்லை தூக்கி கடலில் போடுற மாதிரி காட்சி காண்கிறார். அது பிறகு இவ்வாறு சொல்கிறா பாருங்க பார்ப்போம். பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். பார்ப்போம், நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். உன்னிடையே யாரும் குடியிருக்க மாட்டாங்க. நீ மேலே எழவே முடியாது. உன்னதத்தின் உன்னுடைய குரல் கேட்கவே கேட்காது. உன்னுடைய குரல் உன்னதத்தில் கேட்கவே கேட்காது. பாபிலோனே, உனக்கு பேரழிவு காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீ தீமையின் இருப்பிடமாக ரோமை நகரம் இருந்தது. பிறருக்கு தீமையை வழிவகுத்து கொடுக்கும் நகரம் ரோமை நகரம் இருந்தது. எனவே அந்த காட்சியை நமக்கு கொண்டு வர பாருங்க. இங்கே பாபிலோன் நகரே, இந்த கல்லை போல் நீ கடலை வீசி எறிவே. ஏன்னா நீ தீமையின் இருப்பிடமா இருக்கிற, பிறருக்கு தீமையை சொல்லி கொடுக்குற நீ வாத்தியாராக இருக்கிற. நீ உன் நன்மை யாரும் கற்றுக்க முடியாது, தீமையை தான் கற்றுக்க முடியும் அவங்ககிட்ட. அதற்கு ஒப்ப எருசலேம் நகரம் கொஞ்சம் கூட சரத்துதல்னு சொல்லிட்டு பாருங்க பார்ப்போம். இறைவாக்கினரே, எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே. அவங்க வாழ்ந்தாங்க எப்படி நான் சொல்லுங்க பார்ப்போம். சதுசேயர், பரிசேயர் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க? வெளிவேடக்காரரே, மரல் வரைஞரே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒட்டகத்தை வடிகட்டி முழுங்கிட்டு கொசுவை எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. கொசுவை கொடுத்துட்டு ஒட்டகத்தை விழுங்கிடுறீங்க. எல்லா சுமையும் மக்கள் மேலே சுமத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த சுமையை தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க. நீங்கள் மக்களை சித்திரவதை பண்ணுறீங்க. நீங்கள் சொகுசா வாழ. ஒரு தலைவனுக்கு அழகு என்ன? ஒரு ஒரு கற்பிக்கும் நபருக்கு அழகு என்ன? தான் கஷ்டப்பட்டு மற்ற நல்லா இருக்குன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அதான் உண்மை. அதனால் நகரம் பாருங்க பார்ப்போம். சொல்ல, ஐயோ கேடு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே உங்களுக்கு ஐயோ கேடு. கடலை எப்படி உள்ள பூழ்த்து போனோம் இருக்குமா, அந்த உங்கள் உள்ளத்துக்குள்ளே பூழ்த்து போய் பார்த்து சொந்தம் கிடக்குறீங்க. நீங்கள் அந்த வெளியே அழகாக ஜம்முன்னு வரீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட நகரம் எருசலேம் திகழ்ந்தது. எனவேதான் பாருங்க பார்ப்போம். எல்லா நாடுகளுக்கும் உன்னுடைய மக்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்படுவார்கள். எருசலேம் நகரம் ஞாபகம் வச்சுக்கும். கீழே பாருங்க பார்ப்போம். பிற இனத்தார், மற்ற இனத்தார் பிற என்ன பண்ணலாம், உன் மேலே படையெடுத்து வந்து காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்கள் காலால் மிதிக்கப்படும். எசப்படைய வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ கோபப்படுறாரு? ஏன் இவ்வளவு சொல்ற பாருங்க பார்ப்போம். நீ மிதிப்படுவாய். இந்த வார்த்தையை ஏன் ஏசப்பா பயன்படுத்தணும்? தீமையை சுமந்து இருக்கிறவர்களுக்கு இதுதான் தண்டனை. பாவத்தை பிறகு கற்றுக் கொடுக்கறது தண்டனை தான். பாவத்தை கற்றுக் கொடுக்காது. நல்லவனா இருக்கிறான். உன்னுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் பிறருக்கு பாவ குழியில் தள்ளுகின்ற அந்த ஒரு இதில் நம்ம போய் சேரக்கூடாது. சரிங்களா? அது மிக முக்கியம். நன்மை செய்யவன் அவசியமாக விட்டுடு. அவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டான். எப்படி ரோமை நகரம் தீமையின் இருப்பிடமாக இருந்துச்சோ அதே போல கொஞ்சம் சளைக்காமல் எருசலேம் நகரம் இருந்தது. அதே சொன்னார் இல்லையா, எருசலேம் நகரம் கல்லின் மேல் கல் இராதபடி சரிந்து விடும். நடந்த எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. எனவே நாம் என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்குற சகோதரர்களே, நாம் பிறருக்கு தீமையை கற்றுக் கொடுக்குற இடத்துல நாம் இருக்கிறோமா? குறைச்சிக்குவோம். குறைச்சி நம்ம திடீர்னு புனிதராகணும்னு சொல்ல வரல. நான் கொஞ்சமாவது குறைத்து ஒரு கால் நல்ல நிலையில் வருவோம். நாம் புரியுதுங்களா? எப்படி பாபிலோனும் எருசலேமும் தீமையின் இருப்பிடமாக இருந்துச்சு இல்லையா? யோசிச்சு பாருங்க.
தீமை இருப்பிடமா எருசலேம் மாறி போச்சு. அவ்வாறு நாம் இருக்கிறோமா? சற்று சிந்திப்போம். திருவருகை காலம் வருது. ஏசப்பா பிறக்க இருக்கிறார். அந்த ஏசப்பாவை நம்ம உள்ளத்திலே தாங்கும் அந்த நபர்களாக நாம் இருக்கணும். ஏசப்பா நம்ம உள்ளத்திலே குடிகளும் கோயிலாக நாம் இருக்கணும். பவுல் சொல்லுவார், நீங்களே ஆண்டவர் வாழும் கோயில்னு சொல்லுவார். எனவே நாம் கடவுள் வாழும் ஆலயங்களாக நாம் வாழ நம்ம உள்ள இருக்கின்ற விஷயத்துக்கு தீமைகளை போடுவோம். சரிங்களா? சொல்ல பாருங்க, வெளிப்புறத்தில் வெளியிருந்து உள்ள போறது உங்களை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளிவரத்தான் தீட்டுப்படுத்தும். அப்போ உள்ள என்ன பண்ண? உள்ளே பொய்யும் பொறாமையும் இல்லையா, அழுக்கையை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி வாழுவ நீ? எனவே நாம் பாபிலோனை போல, ரோமையை போல, எருசலேம் போல பாவத்தில் இருப்பிடமா நாம் இருந்தால் நமக்கும் கடவுள் நிச்சயம் நம்ம கணக்கு கொடுத்தாவும் ஆண்டவர்கிட்ட நான் ஞாபகம் வச்சுக்கணும். சகோதரர்களே, அந்த நிலையை மாற்ற முயற்சி செய்வோம். நல்லா ஒன்று சொல்கிறோம், திரும்ப சொல்கிறோம் பாருங்க, நம்மளாம் புனிதல் கிடையாது. கடவுள் ஒருவரே புனிதமானவர். அவர் மட்டுமே உன்னதர், அவர் மட்டுமே தூயவர். நான் பாட்டு வரோம் இல்லையா, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். கரெக்ட். ஆண்டவர் மட்டுமே பாவமே இல்லாத தூய ஆத்மா ஆண்டவர் மட்டும்தான். நாமெல்லாம் பாவிகள் தான். இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிக்குவோமே. 10 சிகரெட்டு பிடிக்கிறோமே, ஒரு 5 குறைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் 4 குறைச்சிக்குவோம், அப்புறம் 3 குறைச்சிக்குவோம். இப்படியே குறைந்தால் ஒரு நாள் நாம் கடவுளுடைய பிள்ளையான மாறுவோம். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரர்களே. அன்றைக்கு பாபிலோனுக்கும் ரோமாபுரிக்கும் எல்லோரும் மிதிக்கப்படும் என்ற ஆண்டவன் திருநகரம் சபிக்கப்படுது பாருங்க, எருசலேம். அதே போல் நாம் இல்லாமல் நல்ல பிள்ளைகளாக, திருந்தும் பிள்ளைகளாக, பாவத்தை விட்டு விலகும் பிள்ளைகளாக நாம் இருந்தால் நாம் ஆண்டவரால் காப்பாற்றப்படுவோம். அவர் கூட உட்கார வாய்ப்பு பெறுவோம். இன்றைக்கி திருப்பாடல் பாருங்கள், இன்றைக்கி அற்புதமான திருப்பாடல். இன்றைக்கி இது இந்த ஒரு பாட்டாகவே வரும் பாருங்கல்ல. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு திருப்பாடல். இன்னைக்கு செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். சகோதரர்களே, பைபிள் ஒரு ஓமையை சொல்வார். ஒரு விருந்துக்கு அரசர் ஏற்பாடு செஞ்சுருப்பார். இந்த வேலைக்காரங்களை அனுப்புவார். இப்போ எல்லாரும் இப்போ முக்கியமானலாம் கூட்டுவாங்க. யாரும் வரமாட்டாங்க. நல்லா பண்ணுவாங்க, நான் நிலம் வாங்கியிருக்கிறேன், உழவு போகணும். நான் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை பார்க்க போகணும். நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் குடும்ப வேலையை பார்க்கணும் என்று ஒதுங்கி விடுவார்கள். கடவுளுடைய அழைப்பை விடுத்து உலக காரியங்களில் நாட்டம் கொண்டிருப்பாங்க அவங்க. சரிங்களா? அவங்க விருந்துக்கு போக மாட்டாங்க. இங்கே பாருங்க பார்ப்போம், ஆண்டவர் அழைக்கும் அந்த விருந்தில் பங்கு கொள்ளும் பேரு, அவங்க பேறு பெற்றவர்கள். கீழே பாருங்க பார்ப்போம், அனைத்துலகோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள், அவரை போற்றுங்கள், மகிழ்ச்சியோடு பாடுங்கள். ஏன் தெரியுமா? பாருங்கப்பா, அவரே நம்மை படைத்தவர், அவர் நம்முடைய ஆயன், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம் இல்லையா. ஏனெனில் இன்னொரு பாருங்க, நன்றியோடு அவர் திருவாயில் நுழையுங்க, புகழ் பாட்கள் பாடுங்க, நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் ஆண்டவர் நல்லவர். இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் ஆண்டவர் நம்பத்தக்கவர். எனவே சகோதரர்களே, நம்மகிட்ட அநேக பாவங்கள் இருக்கட்டும், நாம் ஒரு நொடியில் விட்டு விலகி போனால் போதும், ஆண்டவரை வாரி அணைச்சி நம்ம நல்லவர். அவர் உதாரி மகன் ஓடி போனான். அப்பா சொல்லியிருப்பார், போதா வார்த்தை கேட்கல, போகிறான்னு சொல்லியிருப்பார். இவன் கேட்கல, போகிறான், மூட்டை கட்டின்னு போகிறான். பணமெல்லாம் காலி ஆயிடுச்சு, சோத்துக்கு வழி இல்லை.
பன்றிக்கு வைக்கின்ற தீனி கூட உனக்கு கிடைக்கல. அப்போ முடிவு செய்கிறான், எங்கள் அப்பாட்ட நான் போவேன், அவரை மன்னிப்பு கேட்பேன் என்று. எப்போது அவன் மனம் மாறினானோ ஆண்டவர் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. என்றால் ஆண்டவர் நல்லவர். பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் திருப்பாடல் 100:5 ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்க ஆண்டவர், நம்பத்தக்கவர் அவர். எனவே சகோதரர்களே, நம்மிடத்தில் இருக்கிற பாவங்கள் அது ரோமாபுரி போலவே இருக்கட்டுமே, பாபிலோன் போலவே இருக்கட்டுமே, எருசலேம் போல பாவத்தை நிறைஞ்ச எதிர்ப்பு அனைத்தையும் தூக்கி நம்ம தயாராக இருப்போம். நாம் அந்த ஊதாரி மகன் போல எவ்வளோ பாவம் பண்ணா, அப்பா விட்டு ஓடினான்ல, சொல்றதை கேட்கலையே. அப்பேற்பட்ட பிள்ளையும் ஆண்டவர் தந்தை மன்னித்தார். பார்த்தீங்களா? ஓடிவார். நல்லா கவனிக்கணும். வந்து சின்ன பையன் மன்னிப்பே கேட்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்க, அந்த வார்த்தையே வராததில்லை. என் பிள்ளை திரும்பி வரான்னு தெரிஞ்ச உடனே அப்பா முன்ன ஓடுறாரு. ஓடி போயிட்டு பையன் ஒன்றும் சொல்லலை, நல்லா படிச்சு பையன் அந்த வார்த்தையே வராது. அப்போ மன்னிச்சிடுங்கப்பா, நான் இல்லைப்பா, என் பிள்ளைங்க திரும்பி வந்ததே எனக்கு சொத்து. சரிங்களா? என்ன பண்ண பாருங்க, ஓடி போயிட்டு என் பிள்ளைக்கு புது துணி போடுங்க, காலுக்கு செருப்பு போடுங்க, என் பிள்ளைக்கு மோதிரம் போடுங்க, விருந்து கொண்டாடுங்க இன்னைக்கு. ஏன்னா சொல்லுவாரு, மூத்த சொல்லுவார், எப்பா மூத்த மகனே, உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கான்னு சொல்லுவார். இன்னும் சொல்றேன் பாருங்க, ஒரு பாவி மனம் திரும்பும் பொருட்டு விண்ணகத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது ஏசப்பா சொல்லுவார். ஆனால் சொல்லுவார் இல்லையா? பாருங்க பார்ப்போம், பைபிள் இருக்கு பாருங்க. ஒரு பாவி மனம் திரும்பும் பொருட்டு விண்ணகத்தில் உண்டாக மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இன்னொன்னு சொல்லுவார் இல்லையா, மானிட மகன் பாவிகளுக்குத்தான் வந்தார், மானிட மகன் காணாமல் போன ஆட்டுக்காக தான் வந்தார். டாக்டர் யாருக்கு? நோய் உற்றவருக்கு அன்றி நோய் அற்றவருக்கு கிடையாது. ஆக இப்போ நம்ம பாவிகளா நம்ம சந்தோஷப்படணும். நம்ம அது சந்தோஷம் நம்ம திமிரு கொள்ள சொல்ல, நமக்காக ஆண்டவர் இருக்கார் சொல்கிறேன். ஆண்டவர் நல்லவர், துறைமுதும் நல்லவர் அவர் ஆண்டவர். எனவே நாம் ஆண்டவர் பாதத்தில் உட்காருவோம். அப்பா நான் தப்பு செஞ்சேன்ப்பா, எங்களுக்கு மனம் மாறி மன்னிப்பு கேட்போம். நமது பாவங்கள் எவ்வளவு கொடுமையான தான், நம்ம பாவங்கள் எவ்வளவு கருமையான தான், பனி மாறி மழை தான், ஆண்டோட இரக்கத்திலே அனைத்தும் உருகி தண்ணியாக ஓடி போயிடும். சகோதரர்களே, நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் அமருவோம், செய்த பாவங்களை ஆண்டவர் பாதத்தில் கொட்டுவோம். நிச்சயம் அவர் நம்மை அனைத்து பாவங்களும் காத்து வழிநடத்துவார். 2 நாள் சந்திப்போம்.